ஹாய் கேஸ், ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் கொடுத்து வீடியோ போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேபி நல்லா ஆக்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2லாம் முடிச்சிட்டோம். ஆக்ட் 2 முடிச்சு அதெல்லாம் வீடியோ போட்டு அதில் வாய்ஸ் கொடுக்காம போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், அதுக்கு மறுபடியும் வாய்ஸ் போட்டு இது பண்ணுறேன். இந்த சவுண்டை குறைச்சி போனால் சவுண்டு காது கிளியுது. இவனுங்க வேறு திடீர்னு ஆர்ஆர்பிஜிஎம் போட்டு வச்சிட்றானுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லெஃப்ட்டு வேறு ஓப்பன் ஆகி தொலைய மாட்டேங்குது. ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ அது டேய் என்னாச்சு ஃப்ரெண்ட்? அங்கே போகிறாங்க கருப்பு பூனை. கருப்பு பூனை நல்ல ஸ்டாப். அங்கே தானே இந்த பேபி இருந்துச்சு, போய் பாட்டு வருமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அங்கே போய் என்னன்னு பாட்டு வந்துடலாம். அப்புறம் இங்கே போவோம். ஓப்பன் லாக்கில் இருக்குது. ஓகே, இங்கே போகணுமா? இங்கேயா? இங்கே தானா? ஓ ஃப்ரெண்ட், இது மேலே ஏறுவோம். இது மேலே என்ன இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட், இங்கே ஏதோ ஒரு சிகரெட்டாக கதை மாதிரி வச்சுருக்கானுங்க. தோடி இது ஃபோட்டோ என்னென்னமோ ஃபோட்டோலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்க கருப்புனை. என்ன பண்ணுற? நாங்கள் அது பெயிண்டிங்கு. ஓகே, எப்படி பெயிண்டிங் கூட போச்சு? ஓ, இப்போ நானும் போகணுமா? கிட்ட வந்துட்டேன். எங்கள் பூச்சியில் இது ஃப்ரெண்டே விட்டு தோவா. இப்போ இடி அடுப்பு என்ன மொட்டை பல்ப்பு மண்டையா? என்னங்க பல்ப்பு மண்டையா நம்மளை பார்த்துட்டு? ஐயோ, பூச்சி நம்மளை இழுத்துச்சே. ஓகே ஃப்ரெண்ட், அந்த பல்ப்பு மண்டை நம்மளை பார்த்துன்னு இருந்தான், அது பூச்சி இழுத்துச்சுன்னு வந்தேன். ஆனால் ஆனால் என்ன பின்னாடி இந்த பூனை படுத்துருக்க பின்னாடி ஒரு சூரியன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை விட மண்டை தான் பளபளப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓய் எப்படா என்ன முறையில் கடம்புச்சாடாய் ஃபாலோ த பிளாக் கேட்டாடே. அந்த கருப்பு பூனை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுனா நான் அதை ஃபாலோ நாங்கச்சு. என்னடாச்சு? ஓ, இப்போ தான் கேமே ஆரம்பிக்கிறாங்களா? அவளை ஒப்பனை உதைக்க இவ்வளோ நேரம் அப்போ என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? கருப்புனா என்ன இப்போ எங்கே போனோமா சொல்லு? இது வேறு அவங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுது ஃப்ரெண்ட், இந்த கருப்புனை. எங்கடா போனோம் தெரிலையே, சொல்லி தொலைய மாட்டுறாங்க. எங்கே பார்த்தீங்களா? என்ன கண்ணு சவப்பாக இருக்குது, கோபமாக இருக்கான் போல இருக்குது. சரி வாங்க, அவன் கோபமாக இருந்தால் என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன? இது என்னடா அது? என்ன பண்ணோம்? இங்கனுக்குள்ள அந்த ஆர்டரில் புக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 2 வேணும், 2 3 அடுத்து இன்னொன்று இது இருந்தல, அது அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 3 இது 2த்தில் எது கிடைக்கிதுன்னு பார்ப்போம். 2 கச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட், 2 எடுத்து இங்கே வைக்கணும். அடுத்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3 அது தனுஷ் படமாச்சு. அது 3 எங்கடா இருக்க? 3 எங்கேயாவது இருக்கா? அந்த 3ஆம் நம்பர் புக்கு மட்டும் கிடைக்கலையே, காணுமே ஃப்ரெண்ட். எங்கே ஃப்ரெண்ட் இருக்குது அந்த 3ஆம் நம்பர் புக்கு? நீங்கள் ஏதாவது பார்த்தீங்க? தேடுவோம். இந்த ஆயில்லாம் இங்கே இருக்குது. ஆயில்லாம் நான் கேட்டேனடா, எனக்கு 3ஆம் நம்பர் புக்குடா, அதை மட்டும் கொடுங்கடா, போயிடுறேன் நான் ஃப்ரெண்டு தான் சுத்தியல். இதை எடுத்து மண்டையை வச்சலாம். இது சுத்தியத்தை கை வைப்போமா? இது 4ஆம் நம்பர் புக்கு. 4ஆம் நம்பர் கேட்டானுங்களான்னு தெரில. 3ஆம் நம்பர் எங்கடா இருக்குது? 3ஆம் நம்பரு எல்லா புக்குமே இருக்குது, 3ஆம் நம்பரை மட்டும் காணா ஃப்ரெண்டு. 3ஆம் நம்பர் இது ஃபஸ்ட்டு இந்த பொருள்லாம் நான் பார்த்துட்டு 3ஆம் நம்பரையும் காணோம். ஓ, இங்கே இருக்குமோ? அங்கனுக்குள்ளே வச்சுருக்கேன் 3ஆம் நம்பரை. பட் இன்னொன்று நமக்கு இது தேவைப்படும். 3ஆம் நம்பருக்கு அடுத்து இந்த மெசேஜ் வேறு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கனுக்குள்ளே வேறு ஏதாவது இந்த புக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3ஆம் நம்பர் புக்கு, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு புக்கு கேட்டாங்க, அது எங்கே இருக்குன்னு தெரில. ஆக்சுவலி கேட்டது நம்ம 4ஆம் நம்பர் தான். கைகிட்டே வச்சு நீ இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் தேடி நின்றுருக்கேன். போங்கடா ஆகட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 3ஆம் நம்பர் அங்கே பார்த்தோம். இப்போ அதை வேறு எடுத்துகிட்டு வந்தாகணும். ஓகே, இப்போ 1 2 3 இப்போ அங்கே தானே அதை பார்த்தோம். இந்த இருக்குது இப்போ எடுத்துகிட்டு போய் எங்களுக்குள்ளே பொறுத்து விட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ வேலை முடிஞ்சதில் அடுத்து நிறைய டாஸ்க் கொடுப்பானுங்க இவனுங்க, அந்த மாதிரி ஆள் தான். ஓகே ஃப்ரெண்ட், என்னடா அது ஃப்ரெண்ட்? இங்கே 4ஆம் நம்பர் புக்கில் ஃப்ரெண்ட் நம்ம தப்பாக வச்சுருக்கோம். வேறு எதுவுமே கேட்குறானுங்க போல். எங்கே இந்த புக்கு? இன்னொரு புக்கு எதை கேட்குறானுங்க ஃப்ரெண்ட்? மறந்துட்டு 4ஆம் நம்பர் வச்சுருக்கேனா? ஓ, இப்போ வேறு என்ன புக்கு? அடப்பா ஆயிங்களா, 5ஆம் நம்பர் புக்கு காலி கீழே வச்சு நீ 3 நேரம் தேடிட்டு இருந்தாடா. இல்லை மிஸ்டர் கருப்பு பூனை, விட்டுக்கூடாதா? இந்த பூனை கொழுப்பு பார்த்தீங்களா? என்னண்ணா அது? ஓகே இது என்னது? ஓ ஃப்ரெண்ட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்குள்ள நெருப்பு இருக்குது. இதை எடுத்து தூக்கி இந்த கல்லை எடுத்து நெருப்பில் போடணும். போடா எல்லாத்தையும் போடு. என்ன அதுன்னு பார்ப்போம். போட்டுவிட, இதையும் போடு. இந்த அதை எடுத்து போடு. இன்னும் டச்சா. ஆனால் இது உள்ளே எரியிற நெருப்பு பார்த்தா அந்த குழந்தைக்கு திடீர்னு கண் ஒரு மாதிரி கோபம் பாருங்க, அந்த மாதிரியும் ஒரு ஃபீலிங்ஸு. வச்சு விட்டு வந்துட்டேன். நான் ஒரு இலையாக இருக்குது.
எங்கே போகணுமா ஃப்ரெண்ட்? கடைசியில் இது பார்க்க ட்ரைனேஜ் மாரி இருக்குது. இங்கேனுக்குள்ளே தட்டி விட்டாங்க, க்ளோஸில் இருக்குது. இந்த பூனையெல்லாம் நம்மளை பயமுறுத்துது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த அருகு இங்கேனுக்குள்ளே போவான். என் மறுபடியும் அந்த குழந்தை இன்ன வரைக்கும் அவன் அங்கே இருக்கான். நல்ல இந்த பூனை நம்மளை அந்த குழந்தை இல்லாத ஒரு உலகத்துக்கு கூப்பிட்டு வந்துச்சு. அந்த குழந்தை கண்ணு வேறு சவப்பாக இருந்துச்சு. அதை பார்க்கவே எனக்கு லைட்டாக சத்தியமாக வேகமாக இருக்குது. இந்த பூமி வேறு அவனும் அதிர்ந்துட்டுருக்கு. பூமி அதிருதா இல்லை இந்த இடம் எதுவும் அதிருதா எல்லாம் ஒன்று தானே. சரி விடுங்க. இப்போ இங்கேனுக்குள்ளே ஏதாவது இருக்காடா? ஒன்றும் இல்லை. இது கொடுத்தண்ணா என்னடா ஒன்றுமே இல்லையே பெருசா. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட். அதை கொடுத்தேன். இப்போ இங்கிட்டு இந்த வழியாக ஒரு வழி இருக்குது. வாங்க இங்கிட்டு போய் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது அப்படி என்றால் நான் அது இங்கே ஏதோ வழி போகுது ஃப்ரெண்ட். இந்த கருப்பு நான் என்ன தட்டு விடு. நாங்கள் தவறட பம்பர் இருக்குது. ரோபோட்டுங்க. ஓகே, இப்போ இந்த ரோபோட்டை நம்ம வந்து குணப்படுத்தணும்னா பேட்ரியா இது எம்திங் அங்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சும்மாலாம் வைக்க வாய்ப்பே கிடையாது. இங்கிட்டு இருந்தால் இது அது என்னமோ சொல்லுவீங்களே, இருந்தால் ஊருக்கு இல்லை சாமிக்குன்னு வைங்களேன். அது எப்படின்னு டைலாகே வந்து வச்சு இந்த பேட்டரியாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் பிளிங்காகி எரியுது. அந்த இந்த ரோபோட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்? தரடப்பா மண்டேன்னு வைப்போம். தரடப்பா மண்டே வந்துச்சுடா. தரடப்பா மண்டே எழுந்திரிச்சிட்டோம் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? நம்ம பார்த்து லிவரை திருப்பி போட்டோம்ல, அது அந்த வழி ஓப்பன் அதுக்கா? ஆமாங்க, இங்கிட்டு போக முடியலங்க. இப்போ அங்கிட்டு அந்த வழி ஓப்பனாக இருக்குது. அது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒருவேளை அந்த வழி தான் போகணுமா? எங்கிட்ட எதுவும் பார்க்கலாம். திடீர்னு அந்த வழி போனால் தப்புன்ட்டாயினா அப்படியே அந்த கல் இவனோட மண்டி ஒரே மாதிரி இருக்குல்ல. சரி வாங்க போ. இந்த வழி தான் போகணும்னு நினைக்கிறேன். இது வேறு அது. இந்த வழி. ஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்று தானா? ஓகே நான் டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது இந்த கதையே உடச்சிட்டு போயிருக்கலாம் மேடம். எதுக்குற அந்த கதை வேறு போய் தேவையில்லாமல் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நாங்கள் வச்சுட்டு என் பேர் வந்து நியூட்டான். இந்த நியூட்டு இடையில புள்ளி வச்சுருக்காங்களா? அப்போ ஃபுல் பேர் என்னவா இருக்கும் தெரியலையே. ஒருவேளை இது கரெக்டாக இல்லை. இந்த ஓகே இதை கிளிக் பண்ணோம். ஓகே கிளிக் பண்ணுறான். அவ்வளோதான். இப்போ வரேன் இப்படி ஸ்டைலாக பண்ணனா பாருங்க 2 அப்படியே அங்கிட்டு ஒன்று. அவ்வளோதான். அப்படியே அங்கே ஒன்று. இரண்டே நான் பொறுமையாக பண்ண எனக்கு வர பிடிக்க மாட்டேங்க. அட பாவி. சரி வாங்க. 1 2 அவ்வளோதான்டா. இப்போ 3 சொல்லி முடிஞ்சு. 3ஆவதுல 3 தடவை. என்னடா இது ஒரு நேரம் ஸ்பீடாக போகுது, ஒரு நேரம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குங்க. 1 அவ்வளோ போங்கடா. 1 2 3 1 2 அப்படியே 3 பொறுமை ஜஸ்ட்டு மிஸ். 1 2 1 2 கைஸ். என்ன கைஸ் இது ஒரு நேரம் ஜஸ்ட்டு மிஸ். என்னடா கடைசி வரைக்கும் இங்கே தான் கேம் விளாட விடுங்க போல். 1 2 3 1 2 3 அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இதை முடியக்குள்ள நான் மட்டும் பாடி எவ்வளோ இது மொட்டை மண்டையா அது பல்பு மண்டையானு தான் செட் ஆகும். பேர் தரட பத்தலையா நாங்கள் அது எங்கள் நம்ம சொல்கிறாங்க. ஆயில். என்ன ஆயில் வேணும்? இந்த ஆயிலா? இல்லை கீழே எங்கேயோ ஒரு ஆயில் பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸு. என் கீழே யாருக்கும் தெரியலையே. கீழே எங்கேயோ ஆயில் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு இதுதானா? இதுவும் அது ஒன்றா? இல்லைங்க, கீழே எங்கேயோ நான் பார்த்தேன். நினச்சேன் கீழே ஏதோ ஒரு பார்த்தேன். எந்த இடத்துல பார்த்தேன்னு தெரில. கீழே தான் இருக்குமா? அங்கே போய் பார்ப்போம். இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். எங்கே? இதுக்குள்ளேயா? இதுக்குள்ளே இல்லையே. ஞாபகம் இருந்துச்சுங்க. இங்கே தாங்க இருந்துச்சு. அந்த இங்கே இந்த இருக்க பாருங்க. எடுப்பா. இதுதாங்க ஃப்ரெண்ட். இது அப்போதே பார்த்துடும். அது அவனும் இந்த பூமி ஷேக்காகிறது ஒரே இரிட்டேட். இந்த காரில் பார்த்தாலையா? ஓகே, இப்போ இவனுக்கு எதுவும் செட் ஆகிடுச்சு. நாங்கள் ஆட்டம் அனுப்புகிறான். நல்லவங்க இவன் ஃப்ரெண்ட். அப்போ இவன் நல்லவன் ஃப்ரெண்ட். நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறான் இவ்வளோ கொஞ்சம் நேரத்துக்கு. என்னடா ஆச்சு? என்னாச்சு? என்ன ஃபுட்பால் விளாட்றாங்க? மொட்டை என்னடா ஒன்று வச்சு ஃபுட்பால்லாம் விளாட்றாங்க கைஸ். இப்போ நம்ம இவனை இங்கே போடணுமா? இவனுக்கு போட்டால் இந்த இடம் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி இருக்கும்.
இப்போ அது நமக்கு தேவைப்படுது. இப்போ எங்களுக்குள்ளே தான் அவனை வச்சு இந்த கதவை இது பண்ணணும். அதுக்கு நம்ம அவனை அங்கேருந்து எடுக்கணும். என்ன அங்கேருந்து எடுத்தோன்னா இங்கே அந்த கதவு ஓப்பன் ஆகிடும், சரி க்ளோஸ் ஆகிடும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், இங்கே இருக்கும் தெரில ஃப்ரெண்ட், இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இது இல்லை, இங்கே ஏதோ ஒரு பொம்மைங்களாம் இருக்குது. இந்த அங்கே மேலே ஒரு மொட்டை பல்ப் மண்டே மாதிரி ஒரு தருகா பாருங்க, அவன் வச்சான்னா அவன் தான் அந்த பொம்மை வச்சு விளாண்டுட்ருப்பான். பேயெல்லாம் பொம்மை வச்சு விளாண்டு இப்போ தாண்டா பார்க்குறேன். ஓகே இதுதான் ஃப்ரெண்ட். இந்த கதவுக்குள்ளே என்னமோ சைடில் இருக்குது, இந்த கதவுக்குள்ளே என்னமோ சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதவை பூட்டியாக வச்சுருக்கானுங்க, எதனால் பூட்டியிருக்கானுங்க இன்ன வரைக்கும் தெரில. ஏங்க அந்த கதவுல என்னமோ சம்பவம் வச்சுருக்கானுங்க, அது மட்டும் உறுதி. இப்போ நம்ம இவனை எடுத்தோம்னா கதவு க்ளோஸ் ஆகாது, கரெக்டாக? எஸ். ஓகே, இப்போ நம்ம எடுத்து இவனை இங்கே பொறுத்திடணும். இப்போ கீழே அந்த கால் வைக்கிறதுக்கு நமக்கு இப்படி உங்களுக்கு அதை எடுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட், ஏன்னா அங்கிட்ட ஒரு கதவுக்குள்ளே வந்து இது அந்த டென்டகல்ஸ் மாதிரில வேறு மாதிரிலாம் வருது. அங்கேருந்து என்ன பண்ண போகிறாங்க தெரில. இதுதான் ஃப்ரெண்ட் நமக்கு தேவை. இது கால் இல்லை, உனக்கு பறக்கிறதுக்கு தேவையான ஒரு எந்திரம். எந்திரம் தான். இப்போ அப்படியே அவனுக்கு வந்து இது பறக்கலாம், இனிமேல் பறந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். டேய் இது தாரடப்பா மாட்டியா, இனிமேச்சும் ஹெல்ப் பண்ணுறான். இவனா போட்டான். அட பாவி ஃப்ரெண்ட், நம்ம செஞ்ச ஊதியெல்லாம் மறந்துட்டு போயிட்டான் போல். ஏன்டா அப்பா அது இந்த பூமி அதிர்கிட்டு இருக்கு? அப்படி யார் இந்த வேலையெல்லாம் டேய் பல்ப்பு மண்டையா ஃப்ரெண்ட் கிட்ட வந்துட்டான். அப்பா வந்து இதனால தான் அது இருந்தான். ஏங்க இவனை போய் தப்பாக நினச்சிட்டேன். வைங்க இவன் குழந்தைங்க, உண்மையான குழந்தை இவன் தாங்க. இங்கே பாருங்கள், ஸ்க்ரூ ட்ரைவர் கேட்குறான். நம்மளை வந்து இங்கேருந்து தப்பிச்சு கூப்பிட்டு போகிறதுக்காக, இந்த லிஃப்ட்டை சரி பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ ட்ரைவர் கேட்குறான். இவன்லாம் வந்து குழந்தை இடவன். இது எதாவது கையில் இது கிடச்சா கூட எடுத்த மண்டை உடச்சிடணுங்கண்ணா ஃப்ரெண்ட். சத்தியமாக பயமாக தான் இருக்குது. இந்த சுத்தியில் எடுத்து மண்டை உடச்சிடலான்றேன். அது என்ன மண்டை சுற்றி வச்சு உடைக்கிறான், ஆயில் கேட்குறான். ஓகே, இவனுக்கு இது முடிச்சுட்டு அந்த குழந்தை மண்டை எனக்கு உடையிறான். எனக்கு இந்த ஆயில் தான் நினைக்கிறேன். இது இதுக்கு தான் கேட்டானுங்களா? வேறு அந்த சுற்றிலங்கடா, இன்றைக்கி அவன் மண்டை உடையாமல் விட மாட்டேன். அவன் கிட்ட போக பயமாக இருக்குது. என்னாச்சு அண்ணா வேண்டா, ஏன்டா நிற்கிற? சுற்றியில் தான் அங்கே கேட்குறான். கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறான், என்னமோ வெளியே வேற கொஞ்சம் லைட்டாக மழை காரணமாக வெளியே கஜ கஜன்னு சவுண்டு கேட்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மொட்டை மண்டையும் பார்க்குற பார்வையே சரியில்லையே, ஒருவேளை அவனாக இருப்பானோ? அந்த பல்ப்பு மண்டையன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான். அங்கே போயிடலாம், அவ்வளோதான். இனிமேல் இந்த ஏரியாவுக்கு வரமாட்டேன்டா. உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்கள் கேமுக்கு ஒரு கும்பிடு. எஸ்கேப் ஆகிடும் நினைக்கிறேன்னா அது பல்ப்பு மண்டையன் சைட்லேருந்து ஒரு லைட் அடிக்குது. வந்துட்டான்டா பல்ப்பு மண்டையன். கைஸ் பார்த்தீங்களா, பல்பு மண்டை வெளியே நடந்து வந்ததை? அவ்வளோதான். இதுக்கு அடுத்த ஆக்ட் 3யோட சாப்டர் 2ல் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதில் தரமான சம்பவம் இருக்குது, என்னை வச்சு செய்ய போகிறாங்க, நீங்களே பார்ப்பீங்க.